ஸோ வி ஆர் கோயிங் ஜியூஃபன் வாட்டர் ஃபால். ஸோ கொஞ்சம் நடந்து போனோம். ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்னோட சீன்ரி நடந்து போகிறது. ஸோ இங்கே வந்து தாய்பே பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தாங்க. ஸோ இங்கே நிறைய நேச்சுரல் பியூட்டிஸ் வியூஸ்லாம் இருக்குது. அண்ட் மக்கள் வந்து நேச்சரை டிஸ்டர்பே பண்ண மாட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமாக எல்லோரும் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. ஸோ வாங்க நம்ம ஜியூஃபன் வாட்டர் ஃபால்ஸ் போவோம். ஸோ இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. தண்ணி இங்கே தான் வருது. ஐ திங்க் இந்த தண்ணி தான் அங்கே வாட்டர் ஃபால்ஸாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see, everyone are going. ஜியூஃபன் வாட்டர் ஃபால்ஸ் வேவே சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே ஒரு தண்ணி போகுது, அழகாக இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ். ஸோ இந்த வழியாக தான் வந்து ஜியூஃபன் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகணும். அப்புறம் எவ்வளோ டூரிஸ்ட் இங்கேருந்து போயிட்டு வராங்க. எவ்வளோ என்வாயர்மெண்ட் பாருங்கள், ஃபுல் க்ரீனரி. இது வந்து ஒரு மவுண்டன் நடுவில் இருக்குங்க. ஸோ தாய்பே சிட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ட்ரைவ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணுறாங்க. அண்ட் சூப்பராக இருக்குது பார்க்கறது. பாருங்கள், இந்த தண்ணி தான் அங்கே போய் வாட்டர் ஃபாலாக மாறுதுன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது. எவ்வளோ அழகாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகும் இந்த வாட்டர் ஃபால். அண்ட் 5:30 வரைக்கும் வாட்டர் ஃபால் வந்து ஓப்பன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் 9 to 5:30 எங்கள் போர்டும் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பிரிட்ஜ் இது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ இதுவே சூப்பராக இருக்குங்க. இந்த போகிறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் தான், ஆடுது அப்படியே. நடக்கிறப்போ நம்மளும் ஆடுற மாதிரியே இருக்குது. அண்ட் இட்ஸ் அ சீனரிக் பியூட்டி, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பார்த்தா ஏதோ ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்டில் வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஹாய் சார், வாங்க வாங்க வாங்க. ஸோ இப்போது ஃபால்ஸ்க்காக போயிட்டுருக்கோம் எல்லோரும். என்ன மாதிரி அழகாக இருக்காங்க, நேச்சரை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி அங்கங்கே கடை போடாமல் க்ளீனாக இருக்குது. எங்கேயுமே இந்த குட்டி குட்டி கடைங்க அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியே நேச்சரை மெயின்டைன் பண்ணிவிட்டு சூப்பராக ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜே பார்க்க அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே தாய்வானில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ ஜப்பான் கல்ச்சரை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து சைனீஸ் லாங்குவேஜ் பேசினாலும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஜப்பான் கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எத்தனை டூரிஸ்ட் வந்து இங்கே வந்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து இதுக்காக இங்கே தான் நடந்து போகணும். கொஞ்சம் நடக்கணும், ஆனால் இட்ஸ் ரியலி ஒர்த் கோயிங். அப்புறம் நம்ம கைடும் நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து 76 வயசு ஆகும். ஸோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் சீயிங் ஹிம் கோயிங். ஆமாம், அந்த பக்கம் ட்ரெயின் வேறு வருது. ஆமாம் மேம், ட்ரெயின் வேறு வருது. வருங்க, ட்ரெயின் போகுது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரும் நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ஃபால் கிட்டே போயிட்டு வரோம். இது பாருங்கள், ஷாக்கிங்காக இங்கே என்ன இருக்குன்னா, நம்ம ஊரில் அழகர் சாமி குத்துற மாதிரி இங்கே ஒரு கோவில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி குதிரை ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு குதிரையும் ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணியிருக்கு. இது எதனாலன்னு தெரியல. அண்ட் அங்கே ஒரு கோவில் இருக்குது. ஸோ நம்ம அந்த கோவிலை க்ராஸ் பண்ணிட்டு தான் வந்து வாட்டர் ஃபால் போகணும். ஸோ இங்கே ஒரு கோவிலும் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட போகலாம். அப்புறம் இங்கேயும் அப்புறம் நிறைய குதிரை இருக்குது. இது நம்ம ஊர் சாமி இருக்குது பாருங்கள், பிரம்மா சாமி மாதிரி. சார் அங்கே பார்த்தீங்களா சார், பிரம்மா மாதிரி சாமி வச்சுருக்கு. எல்லாம் குதிரை இருக்குது. நம்ம ஊரில் பண்ணாலும் கட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க மேம், இங்கே சாமி கோவில் பிரம்மா மாதிரியே இருக்குது. பாருங்கள், இந்த ஊரில் தாய்வானில் இருக்கவங்க இது பிரம்மன் டெம்பிள் மாதிரி இருக்குது. இதோ நம்ம ஊரில் சாமி வைக்கிற மாதிரி இதோ இங்கேயும் இதோ யானையெல்லாம் வச்சுருக்காங்க. அது இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. இதோ பாருங்கள், ப்ரேயர் இஸ் கோயிங் ஆன். அண்ட் இங்கே இந்த மரத்தில் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அது எங்கேயும் வந்து பாருங்கள், இது மாதிரி நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி இங்கேயும் இந்த யானைங்கள் கோவிலை சுற்றி நம்ம ஊரில் கட்டுற மாதிரி பாருங்க. ஸோ உலகம் வந்து சின்னது தாங்க. ஸோ கல்ச்சர் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வாங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம், ஃபால்க்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கிட்ட போய் பார்ப்போம். ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது பாருங்கள். மீன் அப்பா சரியான பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது இந்த குளத்துக்குள்ளே. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மீனுங்க. கோல்ட் ஃபிஷ் சொல்கிற பெரிய பெரிய மீன் இருக்குது, அதுவும் நிறைய இருக்குது. ஓ மை காட். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா they will enjoy like anything. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன். இதில் என்னால் சைஸ் காமிக்க முடியல, பட் இதெல்லாம் ரொம்ப பெரிய மீனாக இருக்குங்க. சரி வாங்க, டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் போவோம். ஃபுல்லாக இந்த சவர்னியர்ஸ் ஷாப் ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் ஃபால் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் we will go to the waterfall place. இது நிறைய மாதிரி souvenir shops and the area. So finally வந்தாச்சு Niagara of Taiwan. இங்கே பாருங்க, இதுதாங்க Niagara of Taiwan. தெரியுதா? அப்படியே நயகரா மாதிரியே இருக்கா? இந்த பாருங்க எவ்வளோ டூரிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் Niagara of Taiwan. எஸ், ஸோ ஃபைனலாக வந்து இந்த Niagara ஃபால்ஸ் நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்ன மாதிரி ஃபால்ஸ் வந்து இருக்குன்னு. ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்டில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி கொட்டிகிட்டு இருக்குன்னு. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இட்ஸ் அ ரியல். அண்ட் நாலும் பக்கம் ஃபுல் ஃபாரஸ்ட் தான், ஃபுல் மலை. ஸோ மலைக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபால்ஸ். ஓகே மக்களே, ஸோ நம்ம இப்போது வேறு ஸ்பாட்டுக்கு போவோம். அது வரைக்கும் பாய் பாய்.